சேது சமுத்திரம் திட்டத்திற்கான யோசனை எப்போது உதித்தது, அந்த திட்டம் என்னென்ன மாற்றங்களை சந்தித்தது என்பன பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். கடந்த 1860ஆம் ஆண்டு கப்பல்கள் செல்வதற்காக தோணித்துறை அமைச்சக பிரிட்டிஷ் இந்தியாவின் கடற்படையில் கமாண்டராக பணிபுரிந்த A.D. டெய்லர் என்பவர் வங்கக்கடலையும் இந்து மகா சமுத்திரத்தையும் ஒன்றிணைக்கும் யோசனையை தெரிவித்தார். தற்போதுள்ள சேது சமுத்திர திட்டத்திற்கு இந்த யோசனைதான் முன்னோடியாக அமைந்தது. இதனை அடுத்து 1862ஆம் ஆண்டு முதல் 1884ஆம் ஆண்டு வரையில் பல்வேறு காலகட்டங்களில் இந்த திட்டத்திற்காக ஆய்வுகள் நடத்தப்பட்டன. பின்னர் 1902ஆம் ஆண்டு தென்னிந்திய ரயில்வே நிறுவனம் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் ஒன்றை தயாரித்தது. எனினும் பல்வேறு காரணங்களால் அது கிடப்பில் போடப்பட்டது. பின்னர் 1955ஆம் ஆண்டு தூத்துக்குடி மேம்பாட்டு திட்டத்திற்காக சர் ஏ. ராமசாமி முதலியார் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்தது. பின்னர் 1959ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் துறைமுகம் கட்டுவதற்கான திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி அளித்தது. இதில் சேது சமுத்திர திட்டமும் இடம்பெற்றிருந்தது. ஆனால் கடந்த 1975ஆம் ஆண்டு அதிக நிதி தேவைப்படும் சேது சமுத்திர திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என மத்திய அரசு கைவிரித்தபோது தூத்துக்குடி துறைமுக கழகத்தின் தலைவர் சுந்தரத்தின் உதவியுடன் பொறியாளர் ஜேம்ஸ் ஐசக் கோவில்பிள்ளை என்பவர் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டத்தை உருவாக்கினார். 1986ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் சேது சமுத்திர திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2004ஆம் ஆண்டு சேது சமுத்திரம் திட்டத்தை 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்ற முடிவு செய்த மத்திய அரசு அதற்காக சேது சமுத்திர கழகத்தையும் உருவாக்கியது. 2005ஆம் ஆண்டு பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கமிட்டி 2427 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சேது சமுத்திரம் திட்டத்தை நிறைவேற்ற ஒப்புதல் அளித்தது. கடந்த 2005ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி கால்வாய் தோண்டும் பணிகள் தொடங்கப்பட்டன. மன்னார் வளைகுடாவையும் பாக் ஜலசந்தியையும் இணைக்கும் இந்த சேது சமுத்திர திட்டத்திற்காக ராமர் கட்டியதாக கூறப்படும் பாலம் இடிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகின. 2005 டிசம்பர் 17ஆம் தேதி சூயஸ் கால்வாய் ஆணையத்துடன் சேது சமுத்திர கழகம் ஒப்பந்தம் செய்தது. கடந்த 2006ஆம் ஆண்டு அக்டோபரில் ராமர் பாலத்தை சேதப்படுத்தாமல் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என ஜனதா கட்சித் தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். சேது சமுத்திரத்திற்காக அமைக்கப்பட்ட 10 பேர் கொண்ட நிபுணர் குழுவை கலைக்க வேண்டும் என சுப்பிரமணியன் சுவாமி தாக்கல் செய்த மனுவை கடந்த 2007ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த 2008ஆம் ஆண்டு ராமர் பாலம் தொடர்பாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தது. அதில் ராமர் பாலம் இந்துக்களின் வழிபாட்டு தலம் இல்லை என குறிப்பிட்டது. கடந்த 2010ஆம் ஆண்டு ராமர் பாலத்தை சேதப்படுத்தாமல் தனுஷ்கோடி வழியாக சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா என்பது தொடர்பாக ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவின் இறுதி அறிக்கை அது வரும் வரை எந்த உத்தரவையும் பிறப்பிக்கப் போவதில்லை என உச்சநீதிமன்றம் அறிவித்தது.